ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ இதான் டேஷ்போர்டு. அந்த ஏபிஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் மெயின் டாபிக்ஸ் தான் இன்வாய்ஸு, பேமெண்ட்டு அண்ட் அக்கௌண்ட். இது மூணு தான் மெயின் டாபிக். ஓகே. ஸோ இன்வாய்ஸ்க்கு போனீங்கன்னா என்ட்ரி, என்கொயரி, அக்கௌண்ட் ரைட் ஆஃப். என்ட்ரி இதுதான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இன்வாய்ஸ் பேட்ச்ங்கிறது லைக் அ ஃபோல்டர் மாட்டிக்கணும். ஸோ லைக் எக்ஸாம்பிள், ஒரு 100 ஃபோட்டோ வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு காமனாக போட்டிங்கன்னா அது தெரியாது. 100 ஃபோட்டோவில் வந்து உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும், பர்சனல் ஃபோட்டோஸ் இருக்கும், ப்ளஸ் உங்களோட லைசன்ஸ், அந்த நெசசரி டீட்டெயில்ஸ் இருக்கும், லீகல் டீட்டெயில்ஸ். ஸோ அதை நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு நம்மளோட ஓன் ஐடியா கேட்டாப்புல எனக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ், என்னோட ஓன் ஃபோட்டோஸ் தனித்தனியாக நம்ம ஒரு ஃபோட்டோ கேட்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் லைக் பேட்ச் நம்ம. ஓகே, எனக்கு வந்து எங்கிட்ட நான் ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன்னா, இது டேட், எந்த டேட்டு கிரியேட் பண்ணுறீங்களோ இது நம்ம செட்டப்பில் வச்சு மாற்றிக்கலாம் வச்சுக்கலாம். இந்த டேட்டு வந்து சிஸ்டம் டேட்டு. இப்போ சிஸ்டம் டேட்னா நீங்கள் 7th May 7th டேட். இதே நீங்கள் வந்து எந்த டேட் வேணால் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் செட்டப்பில் அப்டேட் பண்ணதுனால எனக்கு சிஸ்டம் டேட்டில் இருக்கு. ஓகேங்களா? கண்ட்ரோல் கவுண்ட்னா நீங்கள் எவ்வளோ இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண முடியும் ஒரு இதில், அந்த கவுண்ட்டு. கண்ட்ரோல் அமௌண்ட்னா ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் சொன்னீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்குள்ள மட்டும்தான் உங்களால் அது இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் அது லேட் ஆகாது. ஸோ அதான் மோஸ்ட்லி இது உங்களுக்கு மேண்டட்டரி என்னன்னா நேம் இருந்தால் மட்டுமே போதுமானது அப்படின்னு தெரிஞ்சு. இப்போ 1 lakh கம்மியாக இருந்தால் எடுத்துக்குமா? 1 lakh கம்மியாக இருந்தால் எடுத்துக்கிறோம். 1 lakh மேலே போனால் தான் எடுத்துக்கிறாரு. ஒரு 99,999 அது முடிய எடுத்துக்குவாங்க. அதுக்கு மேலே போனால் எடுக்காது. ஆக்சுவலி பாருங்க, எதாவது எடிட் பண்ண முடியாது. ஸோ பேட்ச் நேம் கொடுப்போம். பேட்ச்னா லைக் ஃபோல்டர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட இன்வாய்ஸோட ஒர்க் பெஞ்ச். ஒர்க் பெஞ்ச் மீன்ஸ் இப்படிதான் இருக்குதுன்னா நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இன்வாய்ஸ் இது வந்து ஆப்ரேட்டிங் யூனிட். ஆப்ரேட்டிங் யூனிட் ஒரு ஐடியா இருக்கா ஆக்சுவலாக? சொல்லுங்க. ஆப்ரேட்டிங் யூனிட் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஆப்ரேட்டிங் யூனிட்னா தெரியல மேம். மேபி அது இருக்கிற இது பொறுத்தா, ஐ மீன் என்ன ஆப்ரேட்டிங் யூனிட் மீன்ஸ் நம்ம எந்த கண்ட்ரிக்கு அப்படி இப்போ பேபிள்ஸ் விஷன் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அந்த மாதிரியா? லைக் தட் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட ஆர்கனைசேஷன் இருக்கு பாருங்க, அதில் உள்ள லீகல் அத்தாரிட்டி இது விஷன் ஆப்ரேஷன் ஆப்ரேட்டிங் யூனிட். ஆப்ரேட்டிங் யூனிட் அவ்வளோ தெரியல. நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க தான் ஆப்ரேட்டிங் யூனிட். அதுக்கு கஸ்டமர் டேக்ஸ் ஃபைல் ஐடி வந்து நம்மளுக்கு மேண்டட்டரி இல்லை. மேண்டட்டரி பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் பார்த்தீங்களா டேஷ். ஓகே. ஸோ தீஸ் டேக்ஸஸ் ஆர் மேண்டட்டரி டேக்ஸஸ். ஸோ இது கிளிக் பண்ணணும். இது நீங்கள் ஒயிட் கலரில் இருக்கிறத விட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லோ கலரில் இருக்கிறத ஒன்று விஷானாலும் உங்களுக்கு ரன் ஆகாது, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாது. ஓகே. ஸோ பாருங்க, இப்போ நான் வந்து ஆக்ஷன் கொடுத்து போகல பாருங்க. யூ மஸ்ட் நாட் செலக்டட் த ரெக்கார்ட், செலக்ட் அட்லீஸ்ட் ஒன் ரெக்கார்டு. இதுவுமே செலக்ட் ஆக முடியாது. இப்போ லைக் ட்ரேடிங் பார்ட்னருங்கிறது என்னன்னா நம்மளோட சப்ளையர் நேம். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், நான் அதை யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை நான் புதுசாக கிரியேட் பண்ணலாம்? புதுசாக கிரியேட் பண்ணலாம். இல்லை, நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். பண்ணியிருக்கீங்களா? சரி, ஓகே. நான் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகே. சப்ளையர் நம்பர் நம்ம கிரியேட் பண்ணும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க, நம்மளே கொடுத்துருவாங்க. சப்ளையர் நம்மள்கிட்ட வந்து ஒரே கம்பெனியில் சப்ளையர் வந்து சப்ளை நம்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நம்மள்கிட்ட ஒரு 50 சப்ளையர் இருந்தாங்கன்னா அது நம்ம ஒரு நம்பர் வச்சுருப்போம் பாருங்க. ஃபஸ்ட் சப்ளையர் வந்து நம்ம இது வந்து ஐபிஎம்மா 7th சப்ளையர், அப்போ 6th வந்து டாட்டா, 5th வந்து இன்ஃபோசிஸ் லைக் ஏதாவது ஒரு சப்ளையர் நேம் வச்சுருப்போம் பார்த்தீங்க. அது ஓகே. சப்ளையர் சைட்டுங்கிறது வந்து எந்த இடத்துல இருக்காங்க சப்ளையரு,
அந்த மீனிங் சப்ளைட் சைட்டு. சப்ளைட் சைட்டில் வேறு அப்புறம் இன்வாய்ஸ் டேட்டு என்னைக்கு நம்ம இன்வாய்ஸ் போடுறோம் அந்த டேட்டு தான். அந்த டேட்டா யூ ஆர் இன்ட்ரடியூஸ் வந்து ஸோ இன்வாய்ஸ் நம்பர் தான். இது வந்து நம்மளே மேனுவலாக சூஸ் பண்ணலாம். இந்த செட்டப்பில் வந்து சேஞ்ச் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவும் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம இப்போ வந்து நான் மேனுவலில் வச்சுக்கிறதுனால சும்மா லைக் 12 உங்கள் இஷ்டம் எந்த நம்பர் வேணால் கொடுக்கலாம். லைக் உங்களோட ரிமெம்பரன்ஸுக்கு வேணால் இந்த இன்வாய்ஸோட டேட்டா கூட கொடுத்துக்கலாம். லைக் நம்ம என்னோட இன்வாய்ஸ் என்னன்னா இன்வாய்ஸ் அமௌண்ட் என்னன்னா எவ்வளோ ஒரு 10,000 வச்சுக்கலாம். ஸோ ஜிஎல் டேட் இருக்கு பாருங்க. ஜிஎல் டேட் வந்து நம்ம ஓப்பனிங் அக்கௌண்டிங் பீரியடாக இருக்கணும். அது ஜிஎல் டேட் வந்து அப்போ தான் நம்மளுக்கு அக்கௌண்டிங் வந்து டிரான்சாக்ஷன் ஆகும். இப்போ வந்து இந்த மந்த் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் அக்கௌண்டிங். ஜிஎல்ல போய் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பீரியட் க்ளோஸ் பீரியட்லாம் தெரியுங்களா? ஆக்சுவலாக எனக்கு அதில் தான் எரரே அடிக்குது. அதை நான் குரூப்லேயே நிறைய வாட்டி போட்டாச்சு. அது சம்டைம்ஸ் அது என்ன எரர்ன்றது இப்போ வரைக்கும் ரெக்டிஃபை ஆகலை. ஓகே மேம், ஒரு 2 minutes இருங்க. நான் அப்படியே எனக்கு காமிக்கிறேன். இதை முடிச்சு நான் காமிக்கிறேன் மேம். அது என்னென்னு ஓகே. எனக்கு வந்து 2012 to 2013 தான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ஓப்பன் பீரியடு. எனக்கு அதுக்கடுத்து இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ்னால எனக்கு என்னால் ஓப்பன் பண்ண முடியல அடுத்த நெக்ஸ்ட் பீரியட். இல்லை, எனக்கும் அதில் தான் இருக்குது. நானும் ட்ரை பண்ணிட்டேன். 12/5/2012 பேமெண்ட் கரன்சி யூஎஸ்டி. ஸோ வேறு என்ன மேண்டிட்டரினா டேர்ம்ஸ் டேட்டு. டேர்ம்ஸ் டேட்னா நம்ம இன்றைக்கி தானே க்ரியேட் பண்ணுறோம் அந்த ரேட் தான். டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாளில் பே பண்ண போகிறீங்க இன்வாய்ஸை அந்த இமீடியட்டாக பே பண்ணால் இதில் வந்து டேர்ம்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். 1/10 நெட் டேர்ம்னா இது வந்து லைக் டிஸ்கவுண்ட் மாட்டிக்க நம்ம டேர்ம்ஸ் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். 1% டிஸ்கவுண்ட் டிடெக்டட் பெய்டு வித்தின் 30 days. அதாவது இப்போ நான் இன்வாய்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. நான் உங்களுக்கு வந்து ரெசிப்ட் அனுப்புகிறேன். நான் வந்து சப்ளையர் மேம். இப்போ நான் ஒரு ரெசிப்ட் அனுப்புகிறேன், ஒரு இன்வாய்ஸ் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு தானே பே பண்ணுவீங்க எனக்கு. ஆமாம். அது வந்து உங்களுக்கு டைம் ஆகும். ஏன்னா நான் டெலிவரி பண்ண கூட்ஸை நீங்கள் செக் பண்ணுவீங்க, குவாலிட்டி செக் பண்ணுவீங்க, அது இன்வென்ட்ரியில் வந்துச்சுன்னா செக் பண்ணுவீங்க, அதில் எத்தனை குட் ப்ராடக்ட்ஸ் பேட் ப்ராடக்ட்ஸ் செக் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து அது பேமெண்ட் பண்ண லேட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி தருவேன். எனக்கு நீங்கள் வந்து ஒரு 10 நாளில் ஒரு 30 நாளில் ஃபஸ்ட்டு 30 நாளில் பே பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு 1% டிஸ்கவுண்ட், 10,000ல் 1% நான் அவ்வளோ 100 டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் தரேன், அதை கழிச்சிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா சரி இது நல்லா இருக்கே ஆஃபர் மேபி முன்னாடியே கட்ட பார்ப்போம். கரெக்டுங்களா? இல்லைக்கு ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி தான் டைம் செஞ்சிடும். இது வந்து நம்ம ஓனாக கிரியேட் பண்ணுவோம் நம்ம கம்பெனி இருக்க பார்ட்டில். அடுத்து வந்து பேமெண்ட் மெத்தடுங்கிறது நம்ம என்ன மூலியமாக கட்டுறோங்கிறது. ஸோ லைக் நம்மள்ட்ட உங்களோட டெபிட் கார்டு இருக்கலாம், கிரெடிட் கார்டு இருக்கலாம், லைக் பில்ஸ் பேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கட்சி கட்டலாம். செக் ரைஸ் பண்ணலாம். செக்கிங்கிற ஸ்பெல்லிங் தப்பு, செக் ரைஸ் பண்ணலாம். கிளியரிங்லாம் நம்ம ஒரு சொல்கிறது அடுத்த அவங்களோட இது இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த நினச்சிட்டு நம்ம கழிச்சிக்கலாம். ஸோ எலக்ட்ரானிக்ங்கிறது வந்து லைக் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அந்த கார்டு இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளோட கார்ட்ஸ் யூஸ் எலக்ட்ரானிக்ஸ், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதை வச்சு ரைஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுனா எலக்ட்ரானிக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பே குரூப்புங்கிறது ஒன்றும் இல்லை. நம்மளோட சேலரி இது கொடுக்கலாம் பார்த்தீங்களா ஹெச்ஆர்எஸில், அவங்க தான் பே குரூப்பு. ஸோ டாக்ஸேஷன் பண்ணுறது நம்ம டெஸ்ட் இன்டர்வியூஸ்னால மேண்டேட்டரியாக இருக்கிறது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவ்வளோ நம்ம இருக்கிறது மேண்டேட்டரி இருக்காது. ஸோ கீழே வந்து டேப் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இருக்கும்.
ஜென்ரல் லைன்ஸ். நீங்க ஆல்ரெடி ஃபியூஷன் முடிச்சிட்டீங்களா? இல்ல என்கிட்ட ஆர்ட்ஃபோல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபியூஷன் ட்ரைனிங்கே அட்டன் பண்ணேன். ஓ ஓகே. எனக்கு அந்த செஷன் கொஞ்சம் என்ன சொல்றது, அவங்களோட நேவிகேஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. எனக்கு ஆக்சஸே இல்லாம உட்கார அந்த செஷன் பாக்குறது ரொம்ப குழப்பமா இருக்கு. ஓகே, எனக்கும் அது புரியல, நானும் அதான் இதை சூஸ் பண்ணேன். நம்மளோட ஆக்சுவல் டோட்டல் அமௌண்ட் 10,000. ஓகேங்க. லைன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம இருக்கிற அமௌண்ட்டை என்னென்ன பொருளுக்கு டிரான்சாக்ஷன் போடுறோம். லைன்ஸ் எனக்கு வந்து லைன்ஸில் வந்து டைப்ஸ் இருக்கும், மொத்தம் 3 டைப் இருக்குன்னு நினைக்கிறேன், 4 டைப்பு. ஃப்ரைட்டு, ஐட்டமு, மிஸ்செலேனியஸு, டேக்ஸ். ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அது இதுக்கு போடலாம். எனக்கு பில்லு வந்து எனக்கு இன்வாய்ஸ் வந்து எதில் வருதுன்னா ஐட்டமில் வருது. எனக்கு ஒரு கூட்ஸ் சப்ளை ஆகுது, அதனால் அந்த லைனில் போகும். இதே வந்து ஃப்ரைட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஃபாரின்லேருந்து ஒரு கூட்ஸ் நம்ம இது எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த லைனில் வரதான் ஃப்ரைட்டு. ஃப்ரைட் ஐட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஓகே, அந்த இது வரதான் ஃப்ரைட்டு. இப்போ ஐட்டம்னா பங்க்ஸ், ஐட்டம்னா நம்ம சும்மா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம உள்ளே வருது. நெக்ஸ்ட்டு மிஸ்செலேனியஸ்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், அதர் எக்ஸ்பென்சஸ் தாண்டி போடுறதுக்கு. அடுத்து வந்து டேக்ஸ் காண்டி இன்வாய்ஸ் போடுறது. ஸோ இது 4 தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. எனக்கு இப்போ லைன் வந்து எனக்கு என்னென்னா, எனக்கு நான் ஒரு 5,000 போடுறேன்னு வச்சுக்கோங்க. 5,000 எனக்கு லைன் 2ல் வந்து நான் ஒரு 5,000 போடுறேன். என் 10,000 எனக்கு வந்து நம்பர், எனக்கு வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறதுனா, எனக்கு வந்து மொத்தமாக 10,000 இன்வாய்ஸுங்கிறது ஒரு பொருள் மட்டும் வராது, டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். இப்போ கார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டயருக்கு ஒரு லைன் போடுவாங்க. எனக்கு ஒரு 5 டயர் வந்துருக்கு, 5 டயருக்கு நான் 5,000 பில்லு சார்ஜ் பண்ணுறேன். எனக்கு பேனட் வந்துருக்கு, முன்னாடி ஒரு டூம் அடி பேனட், அதுக்கு ஒரு 5,000 சார்ஜ் பண்ணுறேன். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம லைன்ஸ் பிரிச்சுக்கிறோம். நீங்கள் லைக் எப்படி சொல்கிறதுனா, இப்போ சிபியூ யூஸ் பண்ணிக்கிறீங்களா, சிபியூ ஹார்ட்வேர் புரியல. நீங்கள் கம்ப்யூட்டர் இருக்கு பாருங்க, மொத்தமாக ஹோலாக. உங்களோட பர்சனல் பிசி இருக்கா? லேப்டாப் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இந்த 5,000 வந்து 1 ஃபார் சிபியூ 1 ஃபார் மானிட்டர், அவ்வளவுதானே? அந்த மாதிரி கேமா லைக் தனித்தனியாக பிரிச்சுக்கிறது தான். ஓகே. லைக் 10,000 போட்டாச்சா. இதில் மேண்டிட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஜிஎல் டேட்டா மென்ஷன் இருக்கும், அக்கௌண்டிங் செக்மெண்ட்ஸ் இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட். இது எதுக்குன்னா, நம்ம எந்த அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுறோம், அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறோங்கிறதுக்காக தான். ஓகேங்களா. கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து கம்பெனிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எம்என்சினா நம்மள்ட்ட வெறும் ஒரு கம்பெனி மட்டும் இருக்காது, ரைட்டுங்களா. நம்ம டாட்டா இருக்கும், இப்போ ஒரு எல்லாமே ஏ டு Z. இப்போ அதானி குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காண்டி தான் யூஸ் பண்ணுறது தான் இது. 0, 1 என்ற ஒரு 50 கம்பெனி இருக்குன்னா எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கம்பெனிக்கு ஒரு நம்பர் வச்சுருப்பேன், சீக்வன்சஸ் மாதிரி. 0, 1 வந்து எனக்கு வந்து சால்ட் கம்பெனி, 02 வந்து எனக்கு வந்து மசாலா கம்பெனி, 03 வந்து எனக்கு மோட்டர்ஸ் கம்பெனி, மோட்டர்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குல்ல அந்த கம்பெனி, 05 டயர்ஸ் கம்பெனி, அந்த மாதிரிக்கு நம்ம ஒரு மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்காண்டி தான் இருக்குது. லைக் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது அதான். நான் கம்பெனி வச்சுருக்கேன், வச்சுருந்தேன், எனக்கு அதுக்குள்ளே டிபார்ட்மெண்ட் இருக்கும், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். நான் ஃபிசிக்கலாக வேலை பார்க்குறவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, லைக் ஐடி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், லைக் சேல்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஃபைனான்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் எல்லா கம்பெனிலையும். அதுக்காண்டி தான் டிபார்ட்மெண்ட்டு. நம்மளுக்கு எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு டிபார்ட்மெண்ட் நான் மென்ஷன் பண்ணலைன்னா இருக்கலாம். அக்கௌண்ட்டுங்கிறது மேண்டேட்டரி மென்ஷன் பண்ணி ஆகும், ஏன்னா என்ன அக்கௌண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க. நான் கேஷ் அக்கௌண்ட் வச்சுக்கிறேன். இது வந்து சப் அக்கௌண்ட்டு.
சப் அக்கௌண்ட்ங்கிறது லைக் எப்படி சொல்றதுன்னா அதுக்கு இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறோம்னா அதுக்கான மூலப்பொருள்ன்ற மாதிரி தானே, கரெக்டா? லைக் கரெக்டாக சொல்லுங்க. கரெக்டாக ப்ராடக்ட்டுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க. என்ன நம்ம வாங்குகிறோம், மோடமா நெட்வொர்க் கார்டு, கேமரா, நம்ம என்ன பொருளாக வாங்குற மாதிரி அதுதான் இது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு இதுக்கு பேர். புரியுதுங்களா? அதை நம்ம தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்போம். ஏன்னா இப்போ நம்மள்ட்ட ஒரு 50 கம்பெனி இருக்குங்கிற போது 50 கம்பெனிக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும், நிறையா ஐடி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? நம்ம கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து தனித்தனியாக அக்கௌண்டிங் இது வச்சு, எனக்கு கம்பெனி ஒன்றில் எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, எனக்கு அதில் வந்து அக்கௌண்ட் வந்து நம்ம மொத்தமாக காமனாக வந்து அக்கௌண்ட்டில் வந்து டோட்டல் எக்ஸ்பென்சஸ், ரெவன்யூ, கேஷ், அசட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நார்மலாக. அக்கௌண்ட்டுங்கிறது எல்லா கம்பெனிக்கும் வந்து அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, அது எல்லா கம்பெனிக்கும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். சப் அக்கௌண்ட்டுங்கிறது எனக்கு இந்த கம்பெனிக்கு இந்த ஊர் ட்ரான்சாக்ஷன் அந்த மாதிரி வச்சுக்கிறது. ப்ராடக்ட்டுங்கிறது லைக் மொத்தமாக காமனாக போட்டுரும். இந்த ப்ராடக்ட் இருக்குது, இல்லை உனக்கு என்ன வேணுமோ அந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கோ. இல்லையா எனக்கு காமனாக ப்ராடக்ட் வேணாமான்னா 000. டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு ஐடியா அது வச்சுக்கலாமா? சரி, ஒரு கம்ப்யூட்டர் செகண்ட் ஒன் வந்து அதே தான். நான் ஃபஸ்ட்டு 5000 வந்து நான் என்ன பண்ணேன்னா நான் கேஷாக கொடுத்தேன், கேஷ் அக்கௌண்ட்டில் கொடுத்தேன். எனக்கு செகண்ட் 5000 வந்து நான் கேஷாக கொடுக்கல, நான் கார்டாக கொடுக்குறேன், இல்லை நான் வந்து அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸாக கொடுக்குறேன்னா அதை அப்படியே போட்டுடலாம். நம்ம அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸா எப்படி வரும்? இது ஒரு டிரான்சாக்ஷன் தான் நம்ம அக்கௌண்ட். சாரி பேபிள், சாரி கிரெடிட்டுக்கு பதில் சரி லாங் டைம் கேஷ். மேல டைப் பண்ணி ஃபைண்ட் கொடுத்தா போட்டு என்ன பேரு உங்களுக்கு பேர் தெரியணும். அது ஓகே, இதை கூட சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த அக்கௌண்ட்டில் வந்து வருது. ஓகே, அதே தான் சப் அக்கௌண்ட் 0 ப்ராடக்ட் 0. ஓகே, நம்ம அவளுக்கு வந்து அக்கௌண்ட் செட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இது 3 தான் மேனிட்டரி: நம்பரு, டைப்பு, அமௌண்ட்டு ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டு. ஓகேங்களா? தென் என்னங்க ஹோல்ஸுங்கிறது என்னென்னா, நம்ம ஏதாவது டிரான்சாக்ஷன் தப்பாக பண்ணிட்டோம்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து வேலிடேட் ஆகாது. ஓகேங்களா? அது என்ன பண்ணணும்னா ஹோல்டில் விழுந்துடும். நம்ம அதை வந்து நம்ம இந்த ரீசன் விழுவோம், ஹோல்டு ரீசன். இந்த ரீசனில் தான் என்ன ஹோல்டுன்னு விழுவோம். நம்ம அதை போய் இது பண்ணணும், சொல்யூஷன் தரணும் அதுக்கு. அப்போ தான் அதை வந்து வேலிடேட் பண்ண முடியும், அக்கௌண்டிங் விஎல்ல போஸ்ட் பண்ண முடியும். வியூ பேமெண்ட்ஸ்னால் நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் மேனுவலாவும் ஹோல்டில் போடலாமா? நீங்கள் மேனுவலாக ஹோல்டில் போட்டுக்கலாம். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இது காமிக்கும் நம்ம என்ன பேமெண்ட் பண்ணிக்கோங்கிறது காமிக்கிறது தான் இது. ஸோ அடுத்து வந்து ஷெட்யூல்டு பேமெண்ட்னா நம்ம எவ்வளோ கிராஸ் அமௌண்ட்டு, இப்போ நம்ம மேலே ஹெட்டரில் டைப் பண்ணியிருக்கும் பாருங்க, அதோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பே பண்ணியிருந்தால் அந்த இன்வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, என்னோட ஆரோ கீழே அமௌண்ட் பெய்டுன்னு வந்துருக்கும். நம்ம பே பண்ணனால இது வந்து 0ல் இருக்குது. வியூ ப்ரீபேமெண்ட் அப்ளிகேஷன்னா நம்ம ப்ரீபேமெண்ட் பண்ணால் இந்த இடத்துல இந்த ட்ரான்சாக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ இதான் மேம், இதுதான் இன்வாய்ஸ், ஏபியோட இன்வாய்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்ட் என்னன்னா, இதில் வந்து டைப்ஸ் இருக்கும். இன்வாய்ஸில் வந்து டைப்ஸ் இருக்கும். ஏபியில் கிரெடிட் மெமோ இருக்கும். நம்ம கிரெடிட் மெமோ வச்சு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணலாம், டெபிட் மெமோ வச்சு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணலாம், ரீட்டைனிங் ரிலீசஸ் வச்சு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணலாம். இது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்வாய்ஸ் யூஸ் பண்ணலாம், ஹோல்டிங் டேக்ஸ் யூஸ் பண்ணலாம், மிக்ஸ் யூஸ் பண்ணலாம்.
இப்போ நம்ம பண்ணது ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்டுங்கிறது நார்மல் இன்வாய்ஸ். ஓகே ஓகே தென் எல்லாம் முடிச்சாச்சு. இந்த போடுங்க ஸ்டேட்டஸ் வேலிடேட் ஆகலை அக்கௌண்டிங்னா நம்ம ஜிஎல்ல போஸ்ட் பண்ண பாருங்க, அது நம்ம இன்னும் போஸ்ட் பண்ணல. அப்ரூவல் நம்ம இன்னும் பண்ணலை. அப்ரூவலுங்கிறது என்னன்னா மேம், அப்ரூவலுங்கிறது வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் செட்டப்ஸில். அது உங்களுக்கு ஆஃபில் தான் இருக்கும். ஏன்னா அப்ரூவல் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து மேனேஜரோட பெர்மிஷன் வேணும், 3 அப்ரூவல் வேணும். ஆமா சர்டன் லிமிட்டுக்கு மேல அதுக்கும் மேல உங்க பொசிஷனுக்கு போகும். அவங்க அப்ரூவல் பண்ணி நம்ம இன்வாய்ஸை ஓகே பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அது வந்து நம்மளுக்கு அது ஒரு அன்னெசரியான தேவை. நம்ம ட்ரைனிங் இருக்கிறதுனால இது தேவையில்லாத தெரிஞ்சுக்கோங்க, இது ஏன் அப்ரூவல் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃபில் இருக்கும். ஸோ ஹோல்டுனா நம்மளுக்கு ஹோல்டு இன்வாய்ஸில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா, நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா ஹோல்டில் விழுகும். அடுத்து வந்து ஷெட்யூல் பேமெண்ட் ஹோல்டு. நம்ம பேமெண்ட் ஷெட்யூல் பண்ணுறதுக்காண்டி விழுகிற ஹோல்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருவோம். இப்போ வந்து நம்ம வேலிடேட் பண்ணுவோம் இன்வாய்ஸை. இதில் ஒரு எரர் வந்துருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிங்க. அமௌண்ட் மாறி இருக்கும், மேல இன்வாய்ஸ் அமௌண்ட்ல போயிட்டு 690 சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே மேம், சூப்பர் மேம். அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் இது ஆல்ரெடி இதே மாதிரி பண்ணி இந்த எரர் வந்து குரூப்ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே மேம். உங்களுக்கு இன்வாய்ஸ் வரலாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸை பார்க்கணும், என்ன இருக்குன்னு. ஸ்டேட்டஸில் என்ன இருக்குது? ஹோல்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹோல்டில் போய் ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுது. இப்போ வந்து இந்த அமௌண்ட் வந்து ராங்காக இருக்குன்னு தெரியுது, நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் ஒரு அளவுக்கு இருக்கும்போது உங்களுக்கு இப்படி அது அப்படி அவங்களுக்கு தெரியும். அதான் நீங்கள் ஹோல்டர்னா ரீசன் பார்த்துக்கலாம். டோட்டல் ஆஃப் இன்வாய்ஸ் வந்து இதில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. லைன் வேரியன்சஸ் ஹோல்டு நேமு, ஹோல்டோட ரீசன் வந்து டோட்டல் ஆஃப் இன்வாய்ஸஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அமௌண்ட் சேஞ்ச் பண்ணணும். 1690 ஏன் வந்து சொல்லுங்கள். 690 தானே பிரச்சனை. நான் 10,000 தான் போட்டேன், 690 எப்படி வந்துச்சு? டேக்ஸ் வந்து 3 டைப்ஸாக புரியும். அது என்னென்ன டைப்ஸ்னு சொல்லுங்கள். டேக்ஸ் இந்தியன் இது படியா இல்லை பொதுவாக 3 டைப்ஸாக புரியும்? யூஎஸ் யூஸ் பண்ணுறோம். புரியல. நம்ம இப்போ ரேண்டமாக நம்ம மேண்டேட்டரி என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம யூஎஸ் யூஸ் பண்ணுறோமா? ஆமாம். அதனால் நம்மளுக்கு அதோட டேக்ஸ் டைப்ஸ் இருக்கும். என்னென்னா சிட்டி டேக்ஸு, ஸ்டேட் டேக்ஸு, கண்ட்ரி டேக்ஸ்னு இருக்கும். ஆமாம். நீங்க லைன்ஸ் பை ஆல் டிஸ்ட்ரிபியூஷன் போனீங்கன்னா அதுல கிளியரா மென்ஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. அது தெரியும் மேம், நான் உங்கள்ட்ட கேட்குறேன். ஓகே. இல்ல எனக்கு அது பேர் தெரியாது. அது ஓகே, இது சும்மா ஜெண்டர் நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம்ல. எனக்கு இல்ல ஓகே ஓகே மேம். இப்போ வந்து நம்ம இது பண்ணியாச்சு, செட்டில் பண்ணியாச்சு அதை. ஆக்ஷன் மேம், நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களா? நீங்கள் வந்து சிஸ்டம் அடிக்கடியே வச்சுக்கோங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணால் அது ஈஸியாக இருக்கும். நான் சொல்லி கொடுக்க பண்ணால் உங்களுக்கு அது புரியாது. புரியல நீங்க என்ன சொல்றீங்க. அதாவது சிஸ்டம் வந்து நாளைக்கு கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் மாற்றி கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுங்க, நான் கைடு பண்ணுறேன் உங்களை. ஓகே. இல்ல எனக்கு ஸ்கைப் லாகின் ஆக மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. ஆமாம், அதில் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து அப்டேட் விடுவாங்க. அவங்க நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் லாகின் ஆகாது. நீங்கள் ஏன்னா நீங்கள் இது பண்ணுங்கள், அப்புறமாட்டி ஒரு நாளைக்கு கூட பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். சரி, நான் ஜிமெயில் அக்கௌண்ட் தான் வச்சிருக்கேன். அது ஏதோ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் அப்டேட் பண்றதுக்கு எதுக்கோ காமிச்சுது. அப்டேட் பண்ண சொல்லுவாங்க, வேற ஒன்றுமே இருக்காது. சரி, நான் நாளைக்கே அதுல எரர் மெசேஜ் என்னன்றத சொல்றேன். ஓகே மேம். இப்போ நம்ம வந்து வேலிடேட் பண்ணிட்டேன்னா, வேலிடேட் பண்ணோடனே அந்த பாக்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஸ்டேட்டஸ் என்ன ஆயிடுச்சுன்னா வேலிடேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து வேலிடேட் ஆயிடுச்சு நம்மளோட இன்வாய்ஸ். இதில் கூட டேக்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இந்த டேக்ஸ் சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி.
மேம் இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? எனக்கு புரியுது. நம்ம பேட்ச் கிரியேட் பண்ணியிருந்தோம். பேட்ச்சில் வந்து ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி அதை வேலிடேட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஆமாம். அடுத்து வந்து ஏபிங்கிறது வந்து பேமெண்ட். நம்ம இன்னும் பேமெண்ட் பண்ணல, ஆனால் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. நம்ம வந்து சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணணும். சப்ளையர் வந்து யார் இதில்? ஐபிஎம். ஐபிஎம் தான் நம்மளுக்கு சப்ளையர். சப்ளைன்னு சொல்லலாம், இல்லை வெண்டர்னு சொல்லலாம். ஓகேவா? ஆமாம், ரெண்டுமே சொல்லலாம். மேம் என்னோட ப்ராசஸ் புரியுதால நான் கைடில் இருக்கிற மணிக்கு நான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எடுக்க கேட்டுக்கிறேன். இல்லை எனக்கு புரியுது. ஆக்சுவலா எனக்கு இதெல்லாம் வந்து இந்த இன்வாய்ஸ் வேலிடேஷன் அக்கௌண்டிங் வரைக்குமே நான் பண்ணியிருக்கேன்றதுனால எனக்கு ஐடியா வருது. எனக்கு அந்த சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எல்லாம் எதுலயோ தான் எனக்கு இஷ்யூ ஆச்சு. அதோட ஏபியை விட்டாச்சுட்டாங்க. புரியல, எதுல இஷ்யூ ஆச்சு? இது கிரியேட் அக்கௌண்டிங் கொடுத்து ஃபைனல் பண்ணுவோமா? ஆமா. பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இன்வாய்ஸ் தான் நான் பண்ணேன். கடைசியா ஃபைனல் பண்ற வரைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஏபிலேயே வந்து ரிவர்சலுக்கும் இது தப்பாயிடுச்சுன்னா இப்படி ரிவர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் கொடுத்துருப்பாங்களா? ஆமா, ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட. அந்த ரிவர்ஸ் பண்ற ஸ்டெப் போறப்பதான் அது வந்து எங்க போஸ்ட் ஆயிடுச்சுன்ற இது வந்து ஏதோ அக்கௌண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நீங்க கேஷ் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு தான் ரிவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே. குரூப்ல போட்டப்போ சொன்னாங்க. அதோட ஃபியூஷன்ல இந்த ட்ரைனிங் ஆரம்பிச்சுதா? ஸோ அதான் நடந்துச்சு. அவ்வளோதான். அதை போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஜிஎல்ல போய் போஸ்ட் ஆகிடும். ஜென்ரல் லெக்சர். ஓகே. அடுத்து அப்ரூவல் நம்ம வந்து பண்ணிக்கலாம். எனக்கு அந்த பாக்ஸே இருக்காது அப்ரூவல் பார்த்தீங்கன்னா. செட்டப்ஸில் போய் இது பண்ணிட்டேன். அதனால் எனக்கு அது வேறு செட்டப்ஸில் அதை ஆனும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இதுக்கு வரணும். யாருக்கு பார்த்தீங்களா? டேப்ல ஷெட்யூல் பேமெண்ட் இதில் போயும் பே பண்ணலாம். யாருக்கு பே பண்ணிக்கிற ஆப்ஷன் நம்ம இதில் போயும் பே பண்ணிக்கலாம். பேமெண்ட்டில் போயிட்டு ஐடி பார்ட்னர் என்ன கொடுத்தோம்? ஐபிஎம். சரி, நான் சாரி உங்களை குழப்பம் வேணா, நான் அதுலேயே ஃபஸ்ட்டு முடிச்சுருவேன். சரி, இப்போ இன்வாய்ஸ் நீங்கள் விட்டு வெளியே போயிட்டீங்க. நீங்கள் திருப்பி இன்வாய்ஸ் பேட்ச் போகணும்னு என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலாக என்னால் பேட்சே கிரியேட் பண்ண முடியல. பேட்சை கிரியேட் பண்ண முடியல உங்களால்? என்னோட ஆரக்கிள் இதில் பேட்சை கிரியேட் பண்ணுறதுலேயே எரர் காமிச்சுது. ஸோ நான் டைரெக்டாக சிங்கிள் இன்வாய்ஸஸாக தான் போட்டுட்டு இருந்தேன். பேட்ச்குள்ளேயே நான் போகல. பட் வந்து எப்படி மேபி அந்த எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் இங்கே நீங்கள் காட்டுறதுனால என்ன சொல்கிறேன், அந்த டார்ச் லைட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு தெரியுமா? மேல ஃபைலுக்கு கீழே அதான் பக்கத்துல ஃபைன். அதுல போயிட்டு ஃபைன் பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம், இல்ல query பண்ணலாமா? queryங்கிறது F11 இருக்கு பாருங்க. F11 அமுக்குனீங்கன்னா query ஆகும். query ஆகுமா? இதுல வந்து நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கோம் வந்துடும். நம்ம வந்து நான் வந்து என்ன பண்ணா வெங்கட்ல கிரியேட் பண்ணேன். ஸோ வெங்கட் இன்வாய்ஸஸ். இதுலேயே 2 ஆப்ஷன் இருக்கு. கண்ட்ரோல் ப்ளஸ் F11. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெறும் F11. கண்ட்ரோல் ப்ளஸ் F11னா நான் பண்ண எல்லா பேட்சும் வரும். வெறும் F11 அமுக்குனீங்கன்னா எனக்கு பிளாங்க் ஆயிரும். இதில் நான் வந்து என்ன பேட்ச் போடணும் அது மட்டும்தான் வரும். சாரி,
இதில் நான் இது பண்ணிட்டேன். திருப்பி அந்த கண்ட்ரோல் ப்ளஸ் எப்படி பண்ணுறேன்னா, என்னோட பேட்ச் வந்துருச்சா, ஒரு ரேட் வந்துருச்சு. இன்வாய்ஸில் போனால் நான் கிளிக் பண்ண இன்வாய்ஸ் வந்துடும். அவ்வளோதான். ஷெட்யூல் பேமெண்ட்டில் போயிட்டு பே ஆப்ஷன் பே கொடுத்து ஷெட்யூல் பே. ஓகே, இப்போ வந்து அந்த பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். என்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்களா? நான் பேமெண்ட்டில் போனேன், அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்களா? ஹலோ, கேட்குதா? ஹலோ. கேட்குதா? கேக்குது. ஆக்சுவலா எங்க கரண்ட் கட் ஆயிடுச்சு. வைஃபைல இது ஃபோன் நெட்ல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ கிளாஸ் போதுங்கிறீங்களா? இல்லை புரியல என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க எதுக்குள்ள போனீங்கன்றது எனக்கு ஸ்டக் ஆகி தான் வந்துச்சு. அதான். இன்வாய்ஸ் இருக்குல்ல மேம், நம்ம கிரியேட் பண்ணிட்டு இந்த ஷெட்யூல் பேமெண்ட் இருக்கு பாருங்க, அதில் வந்து இந்த பே ஆப்ஷன் ஆமா. இருக்குது பார்த்தீங்களா? நான் சொன்னேன்னா இதுலேயும் பே பண்ணல, நம்மளுக்கு பேமெண்ட்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் பே பண்ணலான்னு. ஓகே. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ட்ரேடிங் பார்ட்னர், சப்ளையர் நேம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது அந்த ப்ரீ பேமெண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்களே மேனுவலாக ஃபில் பண்ணுறாப்புல இருக்கும். ரெண்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஓகே. டேட் எப்போ கொடுத்துருக்குன்றது தெரிஞ்சு பே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணலாம். நான் இன்னொன்று கூட கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். நான் ஓப்பன் பேட இது பண்ணல, சூஸ் பண்ணல, எலக்ட்ரானிக் ஆட்டோ வந்துருச்சு. ஓகே, பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல். ஆமாம், உங்க வாய்ஸ் சைடு அவுட் சைடு நாய்ஸ் தான் அதிகமா கேக்குதுண்ணா. இப்பயுமா கேட்குது? நான் வெளியே உட்காந்துருக்கேன். எனக்கு ஹெட்செட் போட்டுட்டு இருக்கிறதுக்கு காதுக்குள்ள ஏதோ இதுவாகிற மாதிரி இருக்கு. ரொம்ப சத்தமா இருக்கு. இல்லை, ராங்காக ப்ரெஸ் பண்ணால் சவுண்ட் கேட்கும்ல. ஓகே. மேம் இருங்க, இது ஸ்டக் ஆகுதுன்னா உங்களுக்கு நான் அதிலே பேமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆனால் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏன் வராதுன்னா, இன்வாய்ஸ் கேட்டிருக்கு பாருங்க, இது நான் வந்து 2024 போட்டு வச்சுருக்கேன். எனக்கு அது வந்து ஓப்பன் பீரியடே இல்லை. நான் உங்களுக்கு அது சும்மா காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு எரர் கண்டக்ட் பண்ண முடியும். ஓகே. நான் மறந்தே போயிட்டேன். இந்த ப்ரீ இதான் மேம் வித்தியாசம். நம்ம அதில் போனோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துருச்சு. இதில் ஆனால் எதுவுமே வராது, நம்ம தான் ஃபுல்லாக பண்ணுறாப்புல இருக்கும்.
நீங்க பேங்க்கை மாத்தினாலே கரன்சி மாறிடும்னு நினைக்கிறேன். கோ ஃபார் யூரோப்னு இருக்கு. அதான் சார் நான் தப்பா யூஸ் சிஸ்டம் வேல்யூஸ் நம்ம இருக்க ஏதோ ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. நான் சரி நான் சொல்லித்தரேன். அதை முடிச்சோடனே அதில் இன்டர்ன் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கும். இதை டச் பண்ணிங்கன்னா நம்மளோட இன்வாய்ஸ் நம்பர் கேட்கும். இன்வாய்ஸ் நம்பரை கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா பேமெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நான் வரல, நான் உங்களுக்கு திருப்பி நான் பண்ணி காமிக்கிறேன். பார்க்குறீங்களா இல்லையா? பார்க்குறீங்களா? பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் ஏதாச்சும் எனக்கு குழப்பிச்சுன்னா நானே கூப்பிட்டுருவேன். ஓகே. இல்லை நான் ஓப்பனிங் டேட் வந்து தப்பாக போட்டேன், அதனால் நான் திருப்பி பண்ணிட்டு இருக்கேன். அதையே எடிட் பண்ணலாமே. நான் அதை வேலிடேட் பண்ணிட்டேனே மேம். வேலிடேட் பண்ண எடிட் பண்ண முடியாது. அது ஆக்ஷன்ஸ்ல போய் அப்படியே எடிட் பண்ண முடியாது. ஏன்னா அது கேன்சல்லாம் பண்ணலாம். டேரக்ட் பாருங்க, ஒரு ஆப்ஷன் சொல்லித்தரேன். அப்போ உனக்கு இன்வாய்ஸ் போயிடுச்சு, ஆனால் உங்களுக்கு கேன்சல் பண்ணணும்னா ஆக்ஷனில் போய் கேன்சல் இன்வாய்ஸ் இருக்கு பாருங்க ஆப்ஷன், அதை கொடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம் இன்வாய்ஸஸ். உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து கேன்சல் போயிடுச்சா,
அக்கௌண்டோட வந்து பார்ஷியல் அப்போனா அது வந்து இதில் போயிடும், டிராஃப்டில் போயிடும். ஓகேங்களா? ஓகே ஓகே உங்களுக்கு 3 மெத்தட் தெரிஞ்சுச்சா? எப்படி இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது, இன்வாய்ஸை வந்து மிஸ்டேக் இல்லாமல் வேலிடேட் பண்ணுறது தெரிஞ்சுச்சுல? ஆமா. ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணல எங்கேயும், நீங்கள் இப்போ சும்மா வீட்டில் தான் இருக்கீங்களா? ஆமா. ஓகே மேம். இது முடிச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்க உங்களுக்கு கெரியர்? நான் இப்பயே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன ரீசன் சொல்லுவாங்க? என்னை இன்டர்வியூக்கே கூட மாட்றாங்க, அதுதான் பிரச்சனையாவே இருக்கு. கேப்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா? இல்ல, ஐ மீன் என்னோட ரெஸ்யூமேல இத்தனை வருஷம் தான், இத்தனை இது லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம்ல, ஓகே. அப்படி மட்டும் தான் மென்ஷன் ஆயிருக்கு, தவிர்த்து கேப்ன்ட்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஓகே மேம். அவ்வளோதான் மேம். எல்லாம் ஈவன் ஃபில் பண்ணியாச்சு. சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி ஆரக்கிள் படிச்சேன்னு சொன்னா இல்லையா, அதுக்கு சர்டிபிகேட் கூட வாங்கியாச்சு. ஓகே. நீங்கள் படிச்சீங்களா படிக்கலையா முன்னாடி? அது எப்படி சொல்றதுன்னா, சார் வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தார். அப்போ ஓகே. தனியா தனியா அவர் வந்து எடுப்பாங்க தெரியுமா, வேற வேற செஷனுக்கு ஒவ்வொரு ஆள் கூப்பிடுவாங்க தெரியுமா. ஒரு பெரிய ப்ரொஃபஸர் எடுத்து அந்த மாதிரி வந்து இவர் வந்து எடுத்தாரு, கியூஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில. ஸோ அதுக்கு வந்து அப்ப ஒரு 2018ல ஃபீஸ் கட்டியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10